வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே vlog தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக என்னென்னா சம்மர் வெயில் தாங்க முடியல. நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்கும், நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்காது. ஏசி இருந்தாலும் ரொம்ப ஓட்டினாலும் கரண்ட்டு பில்லு எக்கச்சக்கமாக ஏறிடும். கவலையை விடுங்க. உங்கள் ரூமில் இந்த வெயில் காலத்தில் கூட கூலாக வச்சுக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் வந்து நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏசியே வேணாங்க, ரூம் செம்ம கூலாக இருக்கும். உங்கள் வீட்டில் அதுக்கு ஃப்ரிட்ஜு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னோடய பட்ஜெட் ட்ராக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரைடே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லீவ் டேஸில் பசங்களை நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு, அதை பற்றியும் சில டிப்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்மர் வெயில் தாங்க முடியலையா, அதுக்கான டிப்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேனை போட்டாலே அனல் காற்று அடிக்கும். ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஃபேனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெரஸ் பார்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் நல்லா தண்ணி தெளிச்சு விட்ருங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த உங்கள் ரூமோட அப்பர் பார்ட்டில் நல்லா தண்ணி வந்து தெளிக்க, நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி தெளிங்க. அதாவது எப்போனா, இப்போ நீங்கள் 9 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா 6 மணிக்கு ஒரு தடவை தெளிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு தடவை நான் தெளிச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு, அது அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா தெளிச்சு விட்டு நைட்டாக 9 மணிக்கு தெளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி அப்படியே தெளிச்சு விட்டு அந்த சதம் அந்த இடத்துல நிற்கணும். அந்த மாதிரி தெளிச்சு விட்டு வந்துடுவோம். அப்புறம் ஃபேனை போட்டாலே காற்று வந்து ஓரளவு கூலாக வரும். ரெண்டாவது டிப் என்ன பண்ணுவோன்னா, ஸ்க்ரீன் போடுறதுக்கு பதிலாக நல்ல காட்டன் டர்க்கி டவல் இருக்கும் இல்லையா, அதாவது டர்க்கி டவல், காட்டன் டவல், அந்த டர்க்கி டவலை நல்லா தண்ணியில் நனைச்சி அதை புழிஞ்சிட்டு, ஓகேவா, 2-3 டர்க்கி டவல் வச்சுருப்பேன், அதை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு அதை அப்படியே ஜன்னலில் ஸ்க்ரீன் மாதிரி தொங்க விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் அது காய போட்டுருவோம். அது அடுத்த வேலை. அன்றைக்கி நைட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே, ரொம்ப ஈரமாக சொதசன்னு இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு ஜன்னலில் தொங்க விட்டுறணும். ஸ்க்ரீனுக்கு பதிலாக தொங்க விட்டுருவேன். மோஸ்ட்லி இதை வந்து ஐஸ் வாட்டரில் நினச்சி நான் வந்து புழிஞ்சிடுவேன். இந்த மாதிரி ரெண்டாவது டிப் ஃபாலோ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரூம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அனல், நைட்டு சமயத்தில் அந்த அனல் வந்து அடிக்காது. அது அப்படியே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். மார்னிங் டைம்லேயும் இந்த மாதிரி பண்ணுவோம். மதிய டைமில் பார்த்திங்கன்னா துண்டே காஞ்சிடும். அந்த அளவுக்கு இங்கே திருச்சியிலலாம் வெயில் தாக்கு பிடிக்க முடியல. டெய்லி வந்து அந்த துணியை துவைச்சி போட்டுருவோம். ஏன்னா வந்து அதில் ஃபங்கல் வச்சிரும், ஸ்மெல் வரும். அதனால் டெய்லி துவைச்சி போட்டுருவோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சிடும். பாருங்கள், இப்போ சுத்தமாக அந்த கால சமயத்தில் வெயிலே உள்ளே வராது. பாருங்கள் எப்படி வெயில் அடிக்கிறது பார்த்தீங்களா. இப்போ வந்து லைட்டை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு துண்டை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் போட்டுடணும். மூணாவது விஷயம் வந்து என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி நல்லா கூல் ஆகிடுச்சு தண்ணி. நான் இருந்தாலுமே ஐஸ் கட்டி ஆகிற அளவுக்கு விட்டுருவேன். ஐஸ் கட்டி ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் எடுத்து வெளியில் வச்சுருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில் ஐஸ் கட்டி, நீங்கள் வந்து ஐஸ் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கனாலே திருச்சி வெயிலுக்கெலாம் செமையாக இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ரூமோட கார்னரில் ஒரு வாளியில் தண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து நார்மல் பச்சை தண்ணி, அந்த பச்சை தண்ணியில் அதை அந்த ஐஸ் கட்டியை போட்டுறணும். இல்லை அந்த ஐஸ் வாட்டரை ஊற்றிடணும். இப்போ நான் வந்து வீடியோக்காக உங்களுக்கு ஐஸ் வாட்டராக ஊற்றுறேன். மோஸ்ட்லி நான் ஐஸ் கட்டியாகவே போட்டுருவேன். ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்க அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சு உப்பு தண்ணியை ஊற்றி நம்ம வச்சிடலாம். நல்ல தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே வந்து அந்த வாளியில் போட்டு அந்த ரூமோட கார்னரில் வச்சிடணும். 4 கார்னர்லையும் 4 வாளியில் தண்ணி ரொப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளையோ ஐஸ் வாட்டரையோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். சின்ன ரூம்னா 2 வாளி தண்ணி போதும். ஆல்ரெடி நம்ம மேலே தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. தண்ணி 4 கார்னர்லையும் தண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஜன்னலில் தண்ணியில் நனைச்சி புழிஞ்ச அந்த டவலையும் ஜன்னலில் தொங்க விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே ரூம் வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடும். இதெல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நீங்கள் எடுக்கிறது உப்பு தண்ணி எடுத்துக்கலாம். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொசுவெல்லாம் வந்து தண்ணியில் வைக்காது. ஸோ அன்னன்னைக்கு மாற்றிடணும். இதெல்லாமே பண்ணிவிட்டு ரூமை வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடணும், திறக்கவே விடக்கூடாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி கூலுக்கு அந்த ரூம் காற்றும் கூலாகும். ஜன்னல்லேருந்து வரக்கூடிய காற்றும் கூலாக, ஜன்னல் சாத்தி வச்சுருவோம், அங்கேயும் கொஞ்சம் கூல்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் வாட்டரில் போட்டால்
அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணியும் எவாப்ரேட் ஆகி கூலாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணிடணும். ஃபேனை ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ரூம் வந்து கூலாக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சமயத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் படுக்கிறதுக்கு பெட்டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கோரப்பாய், பிளாஸ்டிக் பாயை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் இந்த கோரப்பாய் யூஸ் பண்ணி பசங்களை படுக்க வைக்கிறோம். இல்லைன்னா நாங்களாம் கீழே தரையிலே படுத்துடுறோம். ஸோ இதுதான், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே இந்த வெயிலில் இருந்து ஒரு 75% கூல்னஸ் நம்ம ரூம்லேயே உண்டாக்கிக்கலாம். ஏசி அளவுக்கு ரொம்ப கூல் ஆகலைனாலும் ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச் தெரியும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ ஃப்ரைடே விளாகிங் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 காய்கறி வச்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து அந்த பீர்க்கங்காய் ஒரு காய் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை போட்டு சாம்பார் வைக்கிறாங்க. பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல். இன்றைக்கி வந்து நல்லா குழம்பு, 2 காய், இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் வந்து வெரைட்டி ரைஸாக அந்த காலேஜ் டைமில் சாப்பிட்டு இந்த லீவில் தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் பிடிக்கும். ஸோ பீட்ரூட்டு கத்திரிக்காயெலாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, வெங்காயம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கர்லேயே இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சாம்பார் வச்சிடுறாங்க. பீட்ரூட் பொரியல் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே சமயம் அந்த பக்கெட்டு கத்திரிக்காய் வதக்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் வதக்கல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு இது அலர்ஜிக் இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலர்ஜி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் சாம்பார் ஸ்ட்ரைட்டாக குக்கரில் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இப்போ எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. சாம்பாரும் ரொம்ப கெட்டியாக இருக்குது, எங்களுக்கும் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, வேலையும் சீக்கிரம் ஆகிடுது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 10 மணிக்குள்ளேயே நாங்கள் சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பாடு 10 மணிக்கு முன்னாடியே முடிச்சாச்சு சமையல். மார்னிங் சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சாம்பார் வச்சு தோசை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பசங்களுக்கு உட்காந்து பார்த்திங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் நோட்டில் டெய்லி ஒரு பக்கம் வந்து எழுத வைக்கிறேன். அப்புறம் இந்த ஆப்பிள் பி புக்னு ஒரு புக் நான் வாங்கி தரேன். அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஜீப்ரானா ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கும், வைல்ட் அனிமல், இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி நம்ம வந்து இது எழுதணும், பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். இப்போ அது மாதிரி அவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கோகோனட் அப்படின்னா அது க்ரீன் கலராக இருக்குது. கோகோனட்டுங்கிறது ஒரு ஃப்ரூட் ஆஃப் த பிளான்ட்டு. சம்மர் சீசனில் வந்து கோகோனட் நிறையா வரும். இதெல்லாமே வந்து அவங்க யோசித்து எழுத வைக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட திங்கிங் பவர் வந்து ஜாஸ்தியாகும். இப்போ லயன்னா எல்லோ ப்ரௌனிஷ் கலராக இருக்கும், அது வைல்டு அனிமல் அப்படின்னு அவங்களே சொல்ல வச்சு இந்த மாதிரி எழுதணும். இது மாதிரி அந்த ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது. இப்போ நேம் கொடுத்து இப்போ அது என்னது நைஃப்னு எழுதுறாங்க. அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. கவுண்ட் அண்ட் ரைட்டு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி இந்த புக் இருக்குது. ரெகுலராக வந்து இவங்க இதை வந்து எழுதுறாங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம வீட்டில் அவங்களே ட்ரெயின் பண்ணணும். நான் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேங்கிற வீடியோ நிறையா போடுறேன். மதியம் சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல், பீட்ரூட் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நான் என்னோட அந்த ரேக்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். என்னோட ஃபஸ்ட்டு பேனா எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு ஆர்கனைசர் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பேனா கண்டிப்பாக வேணும், தைலம் கண்டிப்பாக படுக்கிற இடத்துல வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு தைலம் வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் என்னோட அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சிருந்துச்சு. பாப்பாவோட கிளிப்பெல்லாம் கொண்டாந்து போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க, அதை டெய்லி க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த 2 டைரியும் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட யூடியூப் டைரி. ஸோ யூடியூப்பில் என்னென்னலாம் வீடியோ போடணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். இந்த டைரி வந்து என்னோட காலேஜ் ஒர்க்கு, காலேஜில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு என்னோட ஒர்க் என்னென்ன பண்ணணுங்கிற ஷெட்யூல் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ 2மே முடிஞ்சிருச்சு, புதுசு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோட அந்த பட்ஜெட் ரேக்கை வந்து சரி பண்ணிட்டுருக்கேன். தெர்மாமீட்டர்லாம் வந்து எமர்ஜென்சி தெர்மாமீட்டர், மெடிசின்ஸ்லாம் அந்த லாஸ்ட் ரேக்கில் வச்சுருவேன், பேனா அடுத்த ரேக்கில். இந்த ரேக் வந்து எப்போதுமே சும்மா தான் இருக்கும். இதில் வந்து சும்மா இப்போதைக்கு சீப்பை போட்டு வச்சுருக்கேன். அந்த ட்ரேவெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இதில் தான் பார்த்திங்கன்னா காயின்ஸ் பாக்ஸ் எல்லாம் காயின் சேவிங்ஸ் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னோட பட்ஜெட் பேக்கை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சில்லறை காசுகள்னா செலவு பண்ணிவிட்டு வரப்போ தான் அந்த சில்லறை காசுங்கிறத தான் அதில் போடணுங்கிற நினைப்பு வரும். என்னோடய கூலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்னோட பட்ஜெட் டைரி. இந்த பட்ஜெட் டைரியை வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த ட்ரேவை வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பப்போ நான் வந்து வரவு செலவு எழுதிடுவேன். இது வந்து மணி சேவிங் சேலஞ்ச் உண்டியல். இது வந்து பால் காசு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு. அப்புறம் இந்த ஆர்கனைசரை இங்கே வச்சுருவேன். ஸோ இப்போ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.